6-7 வயசு பையனை கூட்டிக்கிட்டு நீங்கள் போகிறீங்க ஒரு இடத்துக்கு, இல்லை பொண்ணு குழந்தை யாரும் தானே, எல்லாம் ஒன்று தானே, இன்றைக்கி கூட்டிகிட்டு போகிறீங்க. ஒரு ஐஸ்கிரீம் பார்க்குது அது, அப்பா ஐஸ்கிரீம் வாங்கி கொடு, அப்பா ஐஸ்கிரீம் வாங்கி கொடு அப்படின்னு. நீங்கள் வாங்கி தர மாட்டேங்கிறீங்க, ஏன்னா அதுக்கு சளி இருக்குது, வாங்கி தர மாட்டேங்கிறீங்க. இல்லைடா ஐஸ்கிரீம்லாம் வாங்கி தர மாட்டான்ப்பா, உனக்கு இப்போ ஒத்துக்காது, உனக்கு ஐஸ்கிரீம்லாம் வாங்கி தர மாட்டேன் அப்படின்னு. இந்த பையன் முதல்ல சொல்லுவான், அப்பா ஐஸ்கிரீம் வாங்கி கொடுப்பா அப்படின்பான். முதல்ல நோட்டீஸ் கொடுக்குறான் நமக்கு. நீங்கள் அதை கேட்கலன்னு வச்சுங்க, உடனே மறியல் ஆரம்பிப்பான். தர்ணா, மறியல், உள்ளிருப்பு போராட்டம். எப்படி 2 காலை டக்குன்னு பரப்பி அப்படியே தெருவில் உட்காரும் சில பிள்ளைங்க. நீ வாங்கி தந்தா தான் இந்த இடத்த விட்டு வருவேங்க, உருளும் புரளும் அழும். நீங்கள் உடனே என்ன தெரியுமா நினைப்பீங்க, வெளியில் இப்போ வச்சு மானத்தை வாங்குறான். நம்ம அப்பா அம்மாவுக்கு ஒரு குணம், உள்ளே வச்சு எவ்வளோ வேணாலும் மானத்தை வாங்கலாம், வெளியில் வச்சு நம்ம மானத்தை வாங்கக்கூடாது. அதனால் நம்ம என்ன நினைப்போம், பிள்ளைகிட்ட இந்த பேர் இந்த நான் சொன்னால் நீ கேட்க மாட்டேங்கிற, போனால் போகுது, இந்த ஒரு தடவை உனக்கு வாங்கி கொடுத்து தொலைக்கிறேன், இந்த ஒரு தடவை உனக்கு வாங்கி கொடுப்பேன், ஆனால் இனிமேல் நான் உனக்கு அப்பா வாங்கி தர மாட்டேன். இந்த வார்த்தையை மட்டும் நல்லா கவனிங்க. நீங்கள் முதல்ல வாங்கி தர மாட்டேன்னு சொல்லிட்டு உங்கள் பிள்ளை அழுதுது பிடிவாதம் பிடிச்சதுங்கிறதுக்காக நீங்கள் வாங்கி கொடுத்தா உங்களை விட மடையும் இந்த உலகத்தில் யாருமே கிடையாது. இப்போ நான் சொல்கிற வார்த்தை எவ்வளோ கஷ்டமான வார்த்தையாக இருந்தாலும் பொறுத்துக்கோங்க. நீங்க நோ அப்படின்னு சொல்லிட்டா, இந்த வார்த்தையை கவனிங்க, நோ அப்படின்னு சொல்லிட்டா நாம செத்தாலும் மாறக்கூடாது, நம்ம புள்ள செத்தாலும் மாற்றக்கூடாது. நோ மீன்ஸ் நோ. தர முடியாதுன்னா தர முடியாது தான், அதான் அப்பா. தர முடியாதுன்னா தர முடியாது, அதான் அம்மா. தர முடியாதுன்னு சொல்லிட்டு அதுங்க பிடிவாதம் பிடிச்ச உடனே நீங்க கொடுத்துட்டீங்கன்னா அது என்ன கண்டுபிடிக்கும் தெரியுமா, நம்ம அப்பா ஒரு இளிச்சவாயன். முதல்ல கேட்டா தரமாட்டேன்பா, உருண்டு புரண்டு அழுதா கொடுத்துருவான். அவங்ககிட்ட வாங்குறதுக்கு தகுந்த மாதிரி சவுண்டு கூட்டணும், அப்புறம் ரொம்ப அவனை பணிய வைக்கணும்னா 10 பேர் இருக்கிற இடத்துல அழுவணும், அப்படியே டெக்னிக் கண்டுபிடிச்சிட்டே போவான். இன்னைக்கு சொல்றேன், நோ மீன்ஸ் நோ. முடியாதுன்னா முடியாது தான். அதே மாதிரி தர்றேன்னு சொல்லிட்டா உயிரே போனாலும் கொடுத்துடணும். உனக்கு சைக்கிள் வாங்கி தரேன், இந்த சம்மர் லீவ்ல உனக்கு சைக்கிள் வாங்கி தரேன் சொல்லிட்டேன்னு வச்சுங்க, உயிரை கொடுத்தாது சைக்கிள் வாங்கி கொடுத்துடணும். நான் வாங்கி கொடுக்கலான்னு நினைச்சேன், என்னால் வாங்க முடியல. இந்த சால் ஜாப்லாம் பிள்ளைகிட்ட ஆகாது. இப்போ நான் சொல்றது ரொம்ப கஷ்டம், ஆனால் அதை பின்பற்றி பாருங்க. தர முடியாது என்றால் தர முடியாது, தருவேன் என்றால் தருவேன், உயிரே போனாலும் தருவேன். அண்ணல் நபிகள் நாயகம் ஒரு வார்த்தை சொல்றார், இந்த வார்த்தை நல்லா கூர்ந்து கவனிங்க. உங்கள் பிள்ளைகளுக்கு ஒரு பேரிச்சம்பழம் தருவதாக வாக்களித்தாலும் செய்து விடுங்கள், எக்காரணத்தை முன்னிட்டும் தராததற்கு காரணம் சொல்லாதீர்கள். எவ்வளவு பெரிய வார்த்தை தெரியுமா? பேரிச்சம்பழம் தரேன்னு சொல்லியிருக்கிறேன், கொடுத்துடு. ஏன் தர முடியல 100 விளக்கம்லாம் சொல்லிக்கிட்டு இருக்காது, அது கஷ்டம். அப்புறம் அந்த பிள்ளைகளுக்கு அது மனசுல பதியாது. தர்றேன்னா கொடுத்துடு, அது விளையாட்டுக்காக கூட. நான் விளையாட்டுக்கு சொன்னேன், இப்ப தரமாட்டேன்லாம் சொல்லாது. கொடுக்குறேன்னா கொடுத்துடணும், கொடுக்க மாட்டேன்னா கொடுக்க மாட்டேன். இதான் நல்ல முறையில் பிள்ளை வளர்ப்பதற்கான ரகசியம். பேரண்டிங்ல பெஸ்ட் வே ஆஃப் பேரண்டிங் தெரிஞ்சுக்க வேண்டிய விஷயம். அடுத்து சொன்னேன், கண்டிக்கணும்னு நினைக்கிற போது ஈவு இறக்கம் இல்லாமல் கண்டிக்கணும் பிள்ளைங்களை. பட் நம்ம பேரண்ட்ஸ் இப்போ செய்கிற தப்புன்னு தெரியுமா, ரொம்ப பிள்ளைங்களை கண்டிக்கிறது இல்லை. கொஞ்சம் ஒரே ஒன்று கருவேப்பிலை கொண்டு மாதிரி இருக்குது, ஏதாவது ஆயிட்டா என்ன பண்ணுறது சார்? பள்ளிக்கூடத்தில் நடத்துகிறவங்களுக்கே இப்போ என்ன கஷ்டம் தெரியுங்களா, அவன் ஏதாவது தப்பு பண்ணிட்டான்னு பேரண்ட்ஸ்ட்டு சொன்னால் அதை தப்புன்னே பேரண்ட்ஸ் ஒத்துக்க மாட்டேங்கிறாங்க சார். 100 சமாதானம் சொல்கிறாங்க. அது என்ன சார், இது ஒரு பெரிய விஷயமா, இதை போய் பெருசாக எடுத்துகிட்டு பேசுகிறீங்களே. இல்லை, அது தவறுன்னு சொல்கிற போது தவறுன்னு ஏற்றுக்கக்கூடிய பக்குவம் இருக்கணும், அதான் சரியான வாழ்க்கை முறை சார். இப்படி ஒன்று சொல்கிறேன் பாருங்க, இப்போ ஒரு தவறு அப்படிங்கிறதுக்காக நாம் கண்டிக்கிறோம் அப்படின்னு சொன்னால், அந்த நேரத்தில் அதை கண்டிக்க தவறிட்டோன்னு சொன்னால் அதுக்கப்புறம் அந்த பிள்ளைகளுக்கு அந்த உணர்வை நம்மளால் ஏற்படுத்த முடியாது சார். ஒரு சம்பவம் சொல்லட்டுமா? MS விஸ்வநாதன் ஒரு மிகப்பெரிய சினிமா இசை அமைப்பாளர், உங்களுக்கு தெரியும். MS விஸ்வநாதன் புகழோட உச்சிக்கு வர்றார். எப்போ வர்றாரு? அவருடைய, அதாவது இப்போ நம்ம கணக்குக்கு ஒரு 40 வருஷம் முன்னாடி MS விஸ்வநாதன் பீக்குக்கு வர்றார். MS விஸ்வநாதன் புகழோட உச்சிக்கு வந்த போது சாண்டோ சின்னப்ப தேவர் படம் எடுப்பார்ல, சாண்டோ சின்னப்ப தேவர் MS விஸ்வநாதன் வீட்டுக்கு போறார். அவர் அது வரைக்கும் MS விஸ்வநாதனை வச்சு படத்தில் பாட்டு போட்டது கிடையாது. அவருக்கு யார் மியூசிக் டைரக்டர்னு கேட்டால் KV மகாதேவன் அப்படிங்கிறவர் தான் சாண்டோ சின்னப்ப தேவர் படத்துக்கெல்லாம் பாட்டு போட்டவர். MS விஸ்வநாதனுக்கு புகழ் வந்த உடனே சாண்டோ சின்னப்ப தேவர் வீட்டுக்கு போறார். MS விஸ்வநாதன் வீட்டுக்கு, என் படத்துக்கு அடுத்த படத்துக்கு நீங்க தான் பாட்டு போடணும்னார். விஸ்வநாதன் சரி அப்படின்னார். உங்களுக்கு என்ன பணம் கொடுக்கணும், படம் ரேட்டு எவ்வளவு அப்படின்னு கேட்டார் சாண்டோ சின்னப்ப தேவர்.
எம்எஸ் விஸ்வநாதன் அந்த காலத்தில் 5 லட்சமோ 6 லட்சமோ ஏதோ பணம் கேட்குறாரு. எனக்கு வந்து முழு படத்துக்கு பாட்டு போடுறதுக்கு இவ்வளோ லட்சம் பணம் வேணும் அப்படின்னு எம்எஸ் விஸ்வநாதன் கேட்குறார். இது நடந்த சம்பவம். சாண்டோ சின்னப்ப தேவர் கேஷ் தான் கையில் வச்சிருப்பார், செக்குக்கெல்லாம் கிடையாது, கேஷ் வச்சிருப்பார். மொத்தமாக கட்டை எடுத்தார் பாருங்க. 5 லட்சம்னா 5 லட்சம் ரூபாய் எடுத்து இப்படி டேபிள் மேலே வச்சுட்டு எம்எஸ் விஸ்வநாதன்ட்ட எடுத்துக்கோங்க, அடுத்தபடி என்னைக்கு நம்ம படத்துக்கு ஆரம்பிக்கலாம்னு சொல்லுங்க, டியூன் போடுங்க அப்படின்ட்டு பாருங்க. 5 லட்சம் ரூபாய் அப்படி எடுத்து இப்படி டேபிள் மேலே வச்சார். எம்எஸ் விஸ்வநாதன் எந்திரிச்சு ஆசையா 5 லட்சத்தை இப்படி எடுக்க போனார் பாருங்க. பலோர்னு ஒரு அறை எம்எஸ் விஸ்வநாதன் கன்னத்தில். யாரு? அவங்க அம்மா. எம்எஸ் விஸ்வநாதன் அம்மா ஓங்கி ஒரு அறை. புள்ள வளர்ந்தவன், புகழ் பெற்றவன், இப்போ பாட்டு சினிமா துறையில் உச்சியில் இருக்கிறான். அவனுக்கு 5 லட்சம் ரூபா பணம் கொடுக்கறதுக்கு ஒரு ப்ரொடியூசர் வந்து நிற்கிறாரு, பணம் கொடுத்துருக்கிறாரு, எடுக்க போகிறான் பையன். ஓங்கி ஒரு அறை எம்எஸ் விஸ்வநாதன் அம்மா. அப்படியே விஸ்வநாதன் அடி வாங்கிட்டு, ஏம்மா அப்படின்னார், உனக்கு அறிவு இருக்கா? தேவருக்கு இது வரைக்கும் யார் பாட்டு போட்டிருக்கா? கேபி மகாதேவ ஐயர் போட்டிருக்கிறார். நீ மகாதேவையர்கிட்ட எவ்வளவு தடவை போய் நின்று 5-10 வாங்கி ஊருக்கு போகணும் வரணும்னா உதவி கேட்டு உனக்கு எவ்வளோ செஞ்சிருக்கிறார் மகாதேவையர்? ஏண்டா இன்னைக்கு ஐயரை விட்டுட்டு உங்ககிட்ட பாட்டு போட வந்தா ஐயருக்கு துரோகம் பண்ணி அந்த பணத்தை எடுப்பியா? ஏன் மகாதேவையரே பாட்டு போட்டா என்ன குறைஞ்சா போகுது? 5 லட்சம் ரூபாய் கிடைக்குதுன்னா உனக்கு சோறு போட்டவனுக்கு துரோகம் பண்ணுவியா? மன்னிச்சுக்கங்க, எத்தனை அம்மா அப்படி புள்ள வளர்ப்பீங்க? எத்தனை அம்மா அப்படி புள்ள வளர்ப்பீங்க? ஏண்டா 5 லட்சம் ரூபாய் பணம் வந்த உடனே உனக்கு நல்லது பண்ண குரு மறந்து போச்சா? மகாதேவருக்கு துரோகம் பண்ணிட்டு நீ வந்து அந்த பணத்தை எடுப்பியா? நீ ஒன்றும் அப்படி பாட்டு போட வேண்டிய அவசியம் இல்லை. தேவரை பார்த்தாங்க, பணத்தை எடுத்துட்டு போங்க, என் பையன் வந்து உங்களுக்கு டியூன் போட மாட்டான், ஐயரையே போட சொல்லு. சார், நமக்கு நல்லது பண்ணவருக்கு பையன் துரோகம் பண்ணக்கூடாது அப்படின்னு அந்த அம்மா வளர்க்குறாங்க. கொஞ்சம் யோசிச்சு பாருங்க எப்படிப்பட்ட. எம்எஸ் விஸ்வநாதன் சொல்றார், என் தாய் வார்த்தையை நான் மீறியதில்லை. வளர்ந்த காலத்தில் ஓங்கி கணத்தில் அடிக்கிறாங்க. இன்னைக்கு போலீஸு, சட்டம், நீதிமன்றம் என்ன சொல்லுது? பிள்ளைங்களை அடிக்கக்கூடாது அப்படின்னு சொல்லுது. ஏன் அடிக்கக்கூடாதான்? பின்னாடி அவங்களே கொண்டு போய் ஜெயிலில் வச்சுக்குவாங்களாம். அதுக்கு மேலே நான் விமர்சனம் பண்ண முடியல, அவ்வளோதான் சொல்லலாம். என் பிள்ளைய நான் அடிக்கக்கூடாதுன்னா வேற ஏமா அடிப்பேன்? நான் சொல்ற வார்த்தை கொஞ்சம் கஷ்டமா இருக்கும். என் பிள்ளைய அப்ப நான் அடிக்கலைன்னா தெருவில் போறவன் வரவெல்லாம் நாளைக்கு அடிப்போம். இதான் நீதி. எப்போ அடிக்கணுமோ அப்போ நான் அடிக்கணும், அப்பதான் அவன் சரியானபடி வருவான். அடிச்சுக்கிட்டே இருக்கணும் அவசியம் கிடையாது. என் பிள்ளைய நான் அடிக்கக்கூடாது அப்படின்னா நாளைக்கு தெருவில் போறவெல்லாம் அவன் அடிப்பான். அந்த குழந்தைய எங்க கண்டிக்கணுமோ அங்க கடுமையா கண்டிக்கணும், எங்க தண்டிக்கணுமோ அங்க தன்மையா தண்டிக்கணும். அதை எல்லாத்தையும் நம்ம விட்டுட்டு கண்டிக்க வேண்டிய இடத்துல கண்டிக்காம, தண்டிக்க வேண்டியது தண்டிக்காம, அப்புறமா என் பிள்ளைய திருத்தலாம்னா திருத்த முடியாது. முதல்ல இன்னொரு விஷயம் சொல்றேன், தப்பா நினைக்காதீங்க. பெரியவங்களுக்கு மரியாதை கொடுக்கணுங்கிறத பிள்ளைங்களுக்கு சொல்லிக் கொடுங்க. என்கிட்ட வர பல பேர் சொல்லுவாங்க, சார் நான் இப்போ வந்து ரிட்டையர்ட் ஆகிட்டேன், கவர்மெண்ட்டில் நேர்மையாக வேலை பார்த்தேன், என் பென்ஷன் கொஞ்சமாக வருது, நானும் என் பொண்டாட்டி வயசாகி கஷ்டப்படுறோம், என் பையன் நல்ல போஸ்ட்டில் இருக்கான் சார், ஆனால் என்னை கவனிக்க மாட்டேங்கிறான் சார், எனக்கு என்னமோ தெரில, ஒன்றுமே எனக்கு நல்லது பண்ண மாட்டேங்கிறான் சார், கஷ்டப்படுறேன் சார். சார், எல்லா அப்பா அம்மா ஆத்தாளுக்கு என்ன தெரியுமா நினைப்பு? நம்ம புள்ள நம்மளை பிற்காலத்தில் கவனிக்கணும், நம்ம புள்ள நம்மளை பார்த்துக்கணும்னு. இன்னைக்கு சொல்லித்தரேன், நம்மளை பார்த்துக்கணும்னு வளர்க்காதீங்க. எந்த பெரியவங்களா இருந்தாலும் மதிக்கணும்னு சொல்லி வளர்த்து பாருங்க, அவங்க நிச்சயமா உங்களையும் மதிப்பாங்க. நம்ம ஜெயந்தி ஸ்ரீ பாலகிருஷ்ணன் ஒரு தடவை ஒரு சம்பவம் சொன்னாங்க, மறக்க முடியாது. இந்த ட்ரெயினில் 3 பேர் இப்படி உட்காந்து போகிற ஏசி கோச் சீட் இருக்கும், சேர் கார் சீட்டில் எல்லாம் இருக்கும். இந்த சோழன் எக்ஸ்பிரஸ் இதெல்லாம் நீங்கள் பார்த்தா தெரியும், 3 பேர் உட்காந்து போகிற மாதிரி சீட்டு. ஜன்னல் ஓரமாக ஒரு 25 வயசு பையன் உட்காந்துருக்கான், காதில் என்னத்தையோ மாட்டிக்கிட்டு செல்ஃபோனில் ஏதோ பாட்டு கேட்டுக்கிட்டு 25 வயசு உட்காந்துருக்கான் அந்த பையன். அதுக்கு அடுத்தாப்புல அவங்க அம்மா உட்காந்துருக்காங்க, இந்த பையனுக்கு அடுத்து அவங்க அம்மா உட்காந்துருக்காங்க. கடைசி சீட்டு இந்த நடந்து போகிற பாதையை ஒட்டின சீட்டில் ஒரு 85 வயசு பெரியவர் உட்காந்துருக்காரு. ஒரு 12:30 மணி வந்த உடனே அந்த பையன் அவங்க அம்மாவை இப்படி பார்க்குறான், இந்த காதில் போட்டிருந்ததை கழட்டிட்டு இப்படி திரும்பி அம்மாவை பார்த்தான். அப்படி பார்த்த உடனே அந்த அம்மா குனிஞ்சு சாப்பாடு போட்டில் எடுக்கிறா. பையன் பார்த்த உடனே பசிக்குதுன்னு கண்டுபிடிச்சிட்டாங்க தாய். உள்ளேருந்து சாப்பாடு போட்டில் எடுத்து பையனுக்கு கொடுக்குறாங்க, அவன் சாப்பிட உட்காந்தான். இந்த அம்மா உடனே பையன் சாப்பிடும்போது தானும் சாப்பிட்றாங்க, பொட்டலத்தை பிரிஞ்சு. இந்த 85 வயசு தாத்தா பார்த்தார், ஓ இவங்க 2 பேரும் இப்போ சாப்பிட்றாங்க, நாமளும் இப்போ சாப்பிட்டா தான் சரியாக இருக்கும், ஏன்னா மறுபடியும் இவங்க எந்திரிச்சு வெளியே போவாங்க வருவாங்க, நம்ம சாப்பிட்லான்ட்டு. உங்களுக்கு தெரியும், வயசாயிட்டா கை நடுங்கும், அவரால் குனிய முடியல, பையிலேருந்து பொட்டலம் எடுக்க முடியல, அவர் எப்படி தெக்கு தடுமாறி எல்லாம் பண்ணி கடைசியாக அந்த எலுமிச்சம்பழ சாதம் பொட்டலத்தை எடுத்து அந்த ரயிலில் அந்த பலகையை அப்படி எடுத்து அப்படி வச்சு பாருங்க, அவர் சாப்பிடலாம்னு வாய் வைக்கிறதுக்குள்ளே நம்ம 25 வயசு பையன் சாப்பிட்டு முடிச்சிட்டான். இப்போ
இப்போ சாப்பிட்டு முடிச்ச உடனே அவன் எதிர்பார்ப்பு என்ன தெரியுங்களா? எந்திரிச்சு போய் கை கழுவணும். இவன் எந்திரிச்சு போய் கை கழுவணும்னா யார் எந்திரிக்கணும்? அம்மா எந்திரிக்கணும். அவங்கள தாண்டி இவன் போனோம்னா யார் எந்திரிக்கணும்? 85 வயசு தாத்தா எந்திரிக்கணும். அவர் இப்பதான் பொட்டலத்தையே பிரிச்சிருக்காரு. அவன் உடனே அம்மாவை இப்படி ஒரு பார்வை பார்க்குறான். அம்மா பார்த்தா என்ன அர்த்தம்? சொல்லு அந்த ஆள்கிட்ட, நான் எந்திரிக்கணும், நான் எந்திரிக்கணும் சொல்லு அப்படி. உடனே இந்த அம்மா ஒரு 5 நிமிஷம் பார்த்துட்டு மெதுவாக அந்த பெரியவர்கிட்ட சொல்கிறாங்க, என் சன் சாப்பிட்டு முடிச்சுட்டான், அவன் கை கழுவணும், இஃப் யூ டோன்ட் மைண்ட் நீங்கள் எந்திரிச்சு கொஞ்சம் வழிவிட முடியுமா? அவரால் முடியல, ஏன்னா மறுபடியும் பொட்டலத்தை கட்ட முடியாது, சாப்பிட முடியாது. இப்போ நான் ஒரு கேள்வி கேட்குறேன், ஏன் நம்ம வீட்டு மகராஜன் 15 நிமிஷம் தள்ளி கை கழுவுனா செத்தா போவான்? டேய் 85 வயசு தாத்தாடா, அவர் இப்போதான்டா பொட்டலத்தை பிரிச்சிருக்கிறாரு, அவர் பொட்டலத்தை மறுபடியும் கட்டினா திரும்பி எப்படிடா சாப்பிடுவாரு? வெயிட் பண்ணி பேசாம தாத்தா சாப்பிட்டு முடிக்கட்டும், அப்புறமா நீ போ. அப்படி சொல்லி வளர்த்தாதான் அது அம்மாவை ஒழிய. எம்புள்ள கை கழுவுனா 85 வயசு கிழவை எந்திரிக்கணும்னு நினைச்சா அவள் அந்த பிள்ளைக்கு துரோகி துரோகி துரோகி. டிசிப்ளின் வேணும் சார். 85 வயசு பெரியவர், அவருக்கு ஒரு மரியாதை வேணாமா? நம்ம பிள்ளை ஒஸ்தியா உடனே போய் கை கழுவணுமா? நம்ம பிள்ளைய விட 85 வயசு தாத்தாவால் எந்திரிக்க முடியுமா? சாப்பாடை பாதியில் நிறுத்த முடியுமா? பொட்டலத்தை பிரிக்க முடியுமா? திரும்பி வைக்க முடியுமா? நம்ம பிள்ளைங்களை சொல்லணும், ப்ளீஸ் வெயிட், அவருக்கு வயசாகி போச்சு, அவரால் பொட்டலத்தை திரும்பி பிரித்து சாப்பிட முடியாது, அவர் சாப்பிட்டு முடிக்கட்டும், அப்புறம் போய் நீ கை கழுவிக்கோ, உட்கார், நத்திங் ராங் இன் இட். இதெல்லாம் எஜுகேட் பண்ணணும். நான் ஏன் சொல்றேன் தெரியுமா? பிற்காலத்தில் நம்மளை மதிக்கணும்னு வளர்த்தா மதிக்க மாட்டாங்க சார். பெரியவங்க எல்லார் கஷ்டத்தையும் நீங்க புரிஞ்சுக்கணும்னு வளர்த்து பாருங்க, எல்லார் கஷ்டத்தையும் புரிஞ்சுக்குவாங்க. அப்படி ஜெனரலைஸ் பண்ணி தான் பிள்ளைங்களை வளர்க்கணுமே ஒழிய என்ன கவனி என்ன கவனி என்ன கவனினா எப்படி வளர்ப்பாங்க? சரி, நான் ரொம்ப குழந்தைங்களை பற்றி ஹார்ஷாக சொன்னேன். இப்போ குழந்தைங்களுடைய மேன்மையான ஒரு பகுதியை சொல்கிறேன். நம்ம பெற்றவங்களை விட குழந்தைங்க எவ்வளோ மேன்மையானவங்கிறதுக்கு ஒரு சம்பவம் சொல்கிறேன். இது நானாக சொல்லலை, ஓஷோ, எனக்கு ரொம்ப பிடிச்ச சிந்தனையாளர் ஓஷோ ஒரு சம்பவம் சொல்கிறாரு. இது எல்லார் வீட்லையும் நடக்கிறது தான். அதை சொல்லிவிட்டு நான் அந்த சம்பவத்தை சொல்கிறேன். இப்போ பாருங்களேன், பையன் என்னமோ தப்பு பண்ணிட்டான், ஏதோ தப்பு பண்ணிட்டான். சில அப்பா பெல்ட்டு வாங்கிடுவான், பெல்ட்டில் அடிச்சு பிச்சு எடுத்துடுவான். எங்கள் அப்பா ஒரே ஒரு அறை தான் விடுவாருங்க, வாழ்நாள் முழுக்க அது ஞாபகத்தில் இருக்கும், ஒரட்டி அதோட சரி, அப்புறம் ஒன்றும் அடிக்க மாட்டார், ஆனால் அதுவே போதும். இப்போ நான் சொன்ன சம்பவத்தில் எப்படின்னா, அந்த பையன் ஏதோ ஒமு பண்ணியிருக்கான், அப்பா நல்லா அடி பின்னி எடுத்துட்டான். ஒரு 15 நிமிஷம் கழித்து பையன் அழுதுகிட்டே போய் படுத்துட்டான். இதை ஒருத்தர் எழுதியிருந்தார், எல்லாம் மறக்க முடியாது. அம்மா எப்படி அடிப்பாளாம், வலிக்காதபடி அடிச்சுட்டு, எப்படி வலிக்காதபடி பையனை அடிச்சுட்டு அதுக்கே அம்மா வந்து கவலைப்படாமல் தூங்க போடுவாளாம், ஏன்னா வலிக்காதபடி தான் அடிச்சிருக்கான். ஆனால் அப்பன் எப்படின்னா வலிக்கும்படியாக அடிச்சுட்டு அவன் தூங்காமல் படுத்து கிடப்பான். இதுதான் அப்பா. அப்பாவுக்கு அம்மாவுக்கு என்ன வித்தியாசம்? அம்மா வலிக்காதபடி அடிச்சுட்டு நிம்மதியாக தூங்க போடுவா, அப்பன் வலிக்கும்படியாக அடிச்சுட்டு தூங்க முடியாமல் படுத்துக்கிட்டு கிடப்பான். அதான் அப்பன். ஒரு 10 நிமிஷம் ஆச்சு, 15 நிமிஷம் ஆச்சு, அந்த அப்பனுக்கு மனசு ஒரு மாதிரி வேதனை, ஷோ நம்ம பிள்ளைய அடிச்சுட்டோமே நம்ம பிள்ளைய அடிச்சுட்டோமே நம்ம பிள்ளைய அடிச்சுட்டோமே. உடனே மெதுவாக எந்திரிச்சான். ஏய், பொண்டாட்டி கூப்பிட்றான், ஏய் அவன் தூங்குறானா பாரு, அவன் தூங்குறானா பாரு. இந்த அம்மா கேட்டான், அடிக்கிற வரைக்கும் அடிக்கிறது, அப்புறம் என்ன அவன் தூங்கினா என்ன, இருந்தா என்ன போனா என்ன, மாதிரி அவன் தூங்குறானா பாரு. அவன் ஒன்றும் தூங்கலை, வலியில் துடிச்சிக்கிட்டு இருக்கிறான். உடனே அப்பா கிட்டக்கு போனான், பையன் இப்படி தோலை தட்டினான், ஏய் அப்பா அப்பா ரொம்ப அடிச்சிட்டேன்ல அப்படின்னு. சரி சரி, நீ நல்லா இருந்திருக்கணும், தப்பு பண்ண, அப்பா அடிச்சிட்டல, சும்மா அடிப்பேனா, சரி எந்திரி எந்திரி. பையன் இப்படி புரியாமல் பார்த்தான். எதுக்கு? சட்டையை போடு, அன்றைக்கி நீ ஐஸ்கிரீம் கேட்டல்ல, இப்போ அப்பா அடித்ததுக்கு இப்போ அப்பா காம்பன்சேட் பண்ணுறான். அன்றைக்கி நீ ஐஸ்கிரீம் கேட்டல்ல, ஆமாம், இப்போ அப்பா வாங்கி தரேன் வா. நல்ல கவனிங்க, தானாகவே அப்பா வந்து ஐஸ்கிரீம் வாங்கி தரேன்னு சொன்னால் அது ஐஸ்கிரீம் இல்லை, மன்னிப்பு கேட்குறான்னு அர்த்தம். நான் உன்னை ரொம்ப அடிச்சிட்டேன், ஐ எம் சாரிங்கிறத சொல்ல முடியல, அதுக்காக நான் மன்னிப்பு கேட்குறேன் அப்படின்றது அர்த்தம். எந்திரி எந்திரி, சட்டையை போடு, அப்பா ஐஸ்கிரீம் வாங்கி தரேன். அன்றைக்கி நீ ஐஸ்கிரீம் கேட்டல, அந்த ஐஸ்கிரீம் கேட்டியே, அந்த பிளாக் ஃபாரஸ்ட்னு ஒரு ஐஸ்கிரீம் கேட்டால, அப்பா வாங்கி தரேன், எந்திரி எந்திரி போகலாம் போகலாம். சார் ஒரே செகண்டு சார், அந்த பையன் அப்படியே தலையை சிலுப்பிக்கிட்டு எழுந்தான், டக்குன்னு கையை கோதுனா, சட்டையை போட்டான், அப்போ ஸ்கூட்டரில் ஏறுனா, தோலை பிடிச்சான், போயிட்டான், ஐஸ்கிரீம் சாப்பிட்றதுக்கு போயிட்டான். நான் ஒன்று சொல்லட்டுமா, இந்த அப்பாவுக்கும் அம்மாவுக்கும் கண்டிக்க தெரியும், தண்டிக்க தெரியும். ஆனால் குழந்தைங்க பாருங்க, இவ்வளவு திட்டிட்டு ஐஸ்கிரீம், அந்த குணத்தை ஒரு வினாடி எப்பாவது கவனிச்சிருக்கீங்களா? இதை ஓஷோ கவனிச்சுட்டு எழுதுறாரு, பெற்றோர்களுக்கு கண்டிக்கவும் தண்டிக்கவும் தெரியும், குழந்தைகளுக்கு தான் மன்னிக்க தெரியும். நாம குழந்தைங்க கிட்ட நாம கற்றுக்கணும்.
அதுங்க உடனே மன்னிக்கிற மாதிரி சார் நம்மளால மன்னிக்க முடியாது சார். வாழ்க்கையில் என்ன தப்புனாலும் குழந்தைங்க மன்னிச்சிடும். அதை குழந்தைங்க கிட்டேருந்து நாம கற்றுக்கணும். எப்படி மன்னிக்கும்? உடனே டூ அப்படிங்கும், சண்டை போட்டேன் அப்படிங்கும், மறுபடியும் வட ஒன்றா போய் நம்ம சாக்லேட் சாப்பிட்லாண்டா அப்படி ஒன்றா போவேன். குழந்தைங்க கிட்டேருந்து கற்றுக்க வேண்டிய விஷயமும் நமக்கு வாழ்க்கையில் இருக்குது. ஸோ மதர் இஸ் த பெஸ்ட் மோட்டிவேட்டர். ஃபாதர் டிசிப்ளினை உண்டு பண்ணணும். நோ மீன்ஸ் நோ அப்படிங்கிறது எஸ் மீன்ஸ் எஸ் அப்படிங்கிறத கற்றுக் கொடுக்கணும். எப்போ லீனியண்ட்டாக இருக்கணும், எப்போ டஃப்பாக இருக்கணும் அப்படிங்கிற அந்த வித்தையை தெரிஞ்சு வச்சுருக்கணும். அவனை படிக்க சொல்லணும். ஆனால் குழந்தைங்க இங்கே இல்லைங்கிற, கொஞ்சம் அதிகமாக இல்லைங்கிற தைரியத்தில் சொல்கிறேன். அவங்க ரொம்ப படிக்கலேன்னு சொன்னால் அதை பற்றி ஒன்றும் கவலைப்படக்கூடாது. நம்ம ஊரில் ரொம்ப படித்தவெல்லாம் சாதாரண வேலைக்கு தான் போவோம். கொஞ்சம் ஆவரேஜாக படித்தான் பாருங்க, அவன் தான் ஊரையே விற்றுட்டு வருவான். இது நான் சொல்கிறது உண்மை. இந்த ரொம்ப படித்தது கோண்டு மாதிரி ஆகி கடைசியாக அது போட்டுக்கு ஒரு இடத்துல போய் எங்கேயாவது வேலை பார்த்து 500 300 சம்பளத்தை வாங்கி கம்புன்னு உட்காந்துருக்கும். அவ்வளோதான் நடக்கும். இந்த ஆவரேஜ் இருக்குது பாருங்கள், 35 40 ஒரு கேட்டகரி இருக்குது பாருங்கள். அது வந்து மரடிப்போ பிஸ்னஸ் பண்ணணும், அந்த பக்கம் ஒரு சினிமா தியேட்டர் கட்டுறோம், அந்த பக்கம் இன்னொரு என்ன வேணாலும் சரி. இது இயற்கை கொடுத்துருக்குற பரிசா என்னன்னு தெரில. அதனால் நம்ம பிள்ளை கொஞ்சம் நல்லா படித்தா சந்தோஷம், நல்லா படிக்கலையா ரொம்ப சந்தோஷம். அவன் பழிச்சுக்குவேன், அவன் பழிச்சுக்குவேன். இன்னொன்று அதுங்க எழுத்தாப்பில் சொல்லக்கூடாது, அதனால் மறுபடியும் சொல்லிட்டு போக வேண்டியிருக்கு. நம்ம பிள்ளைங்க நம்மளை எழுத்து பேசுனாங்கன்னு வச்சுங்களேன், எதிர்த்து பேசுனாங்கன்னா வருத்தப்படக்கூடாது. ஏன் பழிச்சுக்குவான். சோறு போட நம்மளே எழுத்து பேசுகிறானே, இவன் பிற்காலத்தில் எங்கே போனாலும் ஒன்றும் சிக்கலில் மாட்ட மாட்டான், சமாளித்து வெளியே வருவான். போல்டு, ஹீ இஸ் வெரி போல்டு, ஷீ இஸ் வெரி போல்டு. இதெல்லாம் மனசுக்குள்ளே வச்சுக்கணும். பரவாயில்ல, நம்மளே அப்படி எழுத்து பேசுகிறான் பாரு, மனசுக்குள்ளே என்ஜாய் பண்ணணும். வெளியில் வேணால் திட்டலாம், ஆனால் மனசுக்குள்ளே என்ஜாய் பண்ணணும். இதெல்லாம் சின்ன சின்ன டெக்னிக், ஆனால் வாழ்க்கைக்கு பயனுடையது. நான் இன்னும் 2 விஷயம் சொல்லி நான் முடிச்சிடுறேன். குழந்தைங்களுக்கு சாய்ஸ் கொடுக்கணும், ஆனால் அது உங்கள் கண்ட்ரோலில் இருக்கணும். இது எப்படி சார் 2 எதிரெதிராக சொல்கிறீங்க? பாருங்கள், பட்டம் விட்டுருக்குறீங்களா, காத்தாடி விட்டுருக்கீங்களா? பாருங்கள், காத்தாடி விடும்போது அது எப்போ மேலே போகும்? காத்தாடி எப்படி மேலே போகும்? நான் நூல் விட 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 தான் மேலே போகும். நூலை விடணும், மேலே போய்கிட்டே இருக்கும். அது எவ்வளவு மேலே போகணுங்கிறதுக்கு நான் நூல் விட்டுக்கிட்டே போனால் தான் அது மேலே போகும். அதே சமயத்தில் அது அருந்து போயிடக்கூடாது, என் கண்ட்ரோலில் இருக்கணும். எப்படி? என் நூலோட பிடி என்கிட்ட தான் இருக்கணும். எவ்வளோ வேணாலும் மேலே போகலாம், ஆனால் நூலோட பிடி என்கிட்ட தான் இருக்கணும். 15-18 வயசு பிள்ளைங்க வளர்கிற வரைக்கும் அது எவ்வளோ வேணாலும் மேலே போகலாம், ஆனால் பிடி நம்மக்கிட்ட இருக்கணும். அந்த பட்டம் விடுற டெக்னிக் தான் புள்ள வளர்க்குற டெக்னிக். நம்ம பிடியில் நிற்கணும், ஆனால் அதுக்கு ஒரு ஃப்ரீடம் கொடுக்கணும். இது எப்படிங்கிறதுக்கு ஒரு சின்ன உதாரணம் சொல்கிறேன், நீங்கள் மற்றதெல்லாம் அப்ளை பண்ணிக்கோங்க உங்கள் லைஃப்பில். நீங்கள் வெளியில் போகிறீங்க, சில பேர் என்ன பண்ணுவாங்க, குழந்தைய ஒன்று வெளியில் போகிறதுக்காக குழந்தைய ட்ரெஸ் பண்ணணும். நீங்கள் கல்யாணத்துக்கு போகிறீங்க, ஒரு கருமாதி வீட்டுக்கு போகிறீங்க, இல்லை வந்து ஏதோ ஒரு பர்த்டே பார்ட்டிக்கு போகிறீங்க, இல்லை கோயிலுக்கு போகிறீங்க, ஏதோ ஒரு ரீசன் நீங்கள் எங்கெங்கே எப்படி எப்படி ட்ரெஸ் பண்ணணும்னு ஒரு ட்ரெஸ் கோடு இருக்குது, ஒரு கல்ச்சர் இருக்குது. இப்போ கல்யாண வீட்டுக்கு போகும்போது பல நல்ல ட்ரெஸ் பண்ணிட்டு போகலாம், யாரும் ஒன்றும் கேட்க போகிறதில்ல. பட் நம்ம ஒரு கண்டலன்ஸ் வீட்டுக்கு போகிறோம், மாமா வீட்டில் ஒரு துக்கம் நடந்து போச்சு, எல்லாரும் போகிறோம், அங்கே பிரமாதமாக ஒரு ட்ரெஸ் பண்ணிட்டு போய் நிற்கலாமா? போகக்கூடாது. இதெல்லாம் நம்ம குழந்தைங்க கேட்காது. நீங்கள் வேணா பாருங்கள், குழந்தைங்களோட பிடிவாதம் அது ஒரு ட்ரெஸ்ஸை பார்த்துட்டா இதை போடுவேன் அப்படின்னா அதை தான் போடுவேங்க. நீங்கள் எங்கே போகிறீங்கிறத பற்றிலாம் அதுக்கு கவலை கிடையாது. நம்ம குழந்தைங்களோட ஒரு பிடிவாதம், புதுசாக ஒரு ட்ரெஸ் எடுத்தால் ராத்திரி தூங்குற போதும் அதை போட்டுக்கிட்டு தான் தூங்குவேன்னு பிடிவாதம். நான் அதை தான் போடுவேன், அதே கவுன் தான் போடுவேன், அதை தான் போடுவேன்னு பிடிவாதம் பிடிக்கும் குழந்தைங்க. அப்போ எப்படி புள்ள வளர்க்கணும்னு சொல்லி கொடுக்குறான். எப்படி? இப்போ குழந்தைங்களுக்கு ஒரு சுதந்திர உணர்வு உண்டு, தனக்கு ஏதாவது ஒன்று தான் செலக்ட் பண்ணணுங்கிற ஆசை உண்டு. ஆனால் கல்யாண வீட்டுக்கு எப்படி வரணும், கருமாதி வீட்டுக்கு எப்படி வரணும் அதுக்கு தெரியாது. நம்ம என்ன பண்ணணும், பீரோலேருந்து அது ட்ரெஸ்ஸில் ஒரு 3 ட்ரெஸ் எடுக்கணும். ஒரு கல்யாண வீட்டுக்கு போகிறோம்னா அது போட்டுக்கக்கூடிய நல்ல ட்ரெஸ்ஸில் 3 செட்டு ட்ரெஸ் எடுத்து இது பாருங்கள், அந்த ட்ரெஸ்ஸை கட்டில் மேலே அப்படி போட்டுடணும். 3ஐயும் போட்டுட்டு பிள்ளைங்களை கூப்பிட்டு இந்த பாரு, இந்த 3ல் ஏதாவது ஒன்று நீயே செலக்ட் பண்ணு, நீ டிசைட் பண்ணு. இந்த வார்த்தையை கவனிங்க, நீ டிசைட் பண்ணு, எதை போட்டுக்கிட்டு வரே நீ டிசைட் பண்ணு. இப்போ 3ல் 1ங்கிறது அது டிசைட் பண்ணலாம், ஆனால் எந்த 3ங்கிறத நாம தான் டிசைட் பண்ணணும். இதுதான் பட்டம் விடுற டெக்னிக். பிடி நம்ம கிட்ட தான், ஆனால் அதுங்களை மேலே விட்டுருக்குறோம். இந்த 3ல் உனக்கு எது வேணும், எதை நீ போட்டுக்கிட்டு வரேன்னு நீ டிசைட் பண்ணு, ஆனால் அந்த 3 நான் தான் டிசைட் பண்ணியிருக்கேன், இந்த 3ல் ஏதாவது போட்டுவா. இப்போ அவன் எடுத்துக்குவான், இது நான் போட்டுக்கிறேன், பொண்ணு எடுத்துக்குவா. அப்போ அவங்க சுதந்திரம் கொடுத்த மாதிரியும் ஆச்சு, ஆனால் நம்ம கண்ட்ரோல் அது இருக்கிற மாதிரியும் ஆச்சு. இதே தான் வாழ்க்கை முழுக்க டெக்னிக். அதுங்களுக்கு சுதந்திரம் கொடுத்துருக்கணும், அதே சமயத்தில் நம்முடைய கண்ட்ரோலில் இருக்கணும். ஒரு எல்லைக்கு அப்புறம் அவங்கள சொந்தமாக சிந்திக்க விடணும். சில அம்மா இருக்காங்க பாருங்க, அந்த பொம்மைக்கு கீ கொடுத்த மாதிரி பின்னாடி இப்போ ஸ்கூலுக்கு வரும்போது எந்திரி
பழுத்தை மேல் வரிசையை தேய், கீழ் வரிசையை தேய். தேக்காம போனா அவன் அடிபடுவான், அவமானப்படுவான், பட்டுட்டு போறேன். காம்பஸ் பாக்ஸ் எடுத்து வச்சுக்கோ, சாப்பாடு எடுத்து வச்சுக்கோ, பிஸ்கட்டு எடுத்து வச்சுக்கோ. இந்த ஸ்கூல்ல அதை மறந்துட்டா திட்டுவாங்க, இதை மறந்துட்டா திட்டுவாங்க. கடைசி வரைக்கும் நீங்க இப்படி புள்ள வளர்க்க முடியாது. ஒரு நாள் ஸ்கூல்ல போய் அவமானப்படட்டும், ஒரு நாள் போய் வெளியில நிக்கட்டும், ஒரு நாள் அவனாவே இன்சல்ட் அனுபவிக்கட்டும். நல்லா பாருங்க, 100 தடவை நீங்க சொன்னாலும் மண்டையில ஏறாது. அவனா ஒரு தடவை அவமானப்பட்டானா வாழ்க்கையில திரும்ப அது செய்ய மாட்டான். நீங்க கடைசி வரைக்கும் பின்னாடியே இருந்து எல்லாத்தையும், இந்த பொம்மைக்கு கீ கொடுப்பாங்க, எல்லாம் பின்னாடியில இருந்து பொம்மைக்கு கீ கொடுத்த மாதிரி கீ கொடுப்பாங்க. எந்திரி, இந்த சாக்ஸ் போடும், இந்த ஷூ போடும், இடத்து கால எடு, மொடத்து கால எடு, இது இங்க போட்டுக்கோ, அது அங்க போட்டுக்கோ, தலையை வாரு, பவுடர் போடு, அதை போடு, சட்டையை போடு, டையை போடு, அப்படி போடு, இப்படி போ. இதெல்லாம் ஆரம்பத்தில் 2 நாள் சொல்லலாம். 3ஆவதுல எருமாடு போட்டா போடு, போடாட்டிப்ப. அதான் புள்ள வளர்க்குற முறை. ஐ எம் நாட் ஜோக்கிங், சீரியஸாகவே சொல்கிறேன். எல்லாம் கடைசி வரைக்கும் செஞ்சு கொடுத்துட்டு இருக்க முடியாது. இந்த நாட்டில் சார் ஒரு அநியாயம் சார். இன்ஜினியரிங் காலேஜ் படிக்க போகிற எருமையை கூட அவங்க அம்மா ட்ரெயின் பண்ணுறாங்க சார். இன்ஜினியரிங் காலேஜ் படிக்க போகுது எருமை. ஹாஸ்டலில் உன் பக்கெட்டை ஒழுங்காக வச்சுக்கோ, உன் ரூமை நீயே பூட்டி வச்சுக்கோ, உன் துணியை நீயே. 20 வயசாக போகுது எருமாடு, இன்னும் 2 வயசு மாதிரி அதுக்கு உட்காந்து ப்ரீச் பண்ணிக்கிட்டே இருந்தா எப்போ எதை கற்றுக்கணுங்கிறது அது பற்றி எல்லாம் கிடையாதா? அதுக்காக ஒரு அம்மா சொல்ல, குளிர்னா போத்திக்கோன்னாங்க. எருமாட்டுக்கு தெரியாதா குளிர்னா போத்திக்கணும்? அந்த எருமைக்கு தெரியாதா? தானா போத்திக்குது. குளிர்னா போத்திக்கோ. அப்படி புள்ள வளர்க்குறாங்களா? பொத்தி பொத்தி வளர்க்குறாங்களா? தப்பு. பாருங்களேன், இந்த பாருங்க, பொம்மைக்கு கீ கொடுப்பாங்க, இந்த முதுகு கிட்ட நீட்டிக்கிட்டு இருக்கோம், அதை திருகி டைங் 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 அது கை தட்டும். பொம்மைக்கு கீ. நான் மயிலாப்பூரில் பிறந்து வளர்ந்தவன். எங்கள் ஊர் மயிலாப்பூரில் நாங்கள் இருக்கிற தெருவில் 3 எருமாடு படுத்து கிடக்கும். நம்ம காரில் வந்தோன்னு வச்சுங்களேன், அந்த எருமாட்டை விலக்கிக்கிட்டு உள்ளே போகணும். நாங்கள் காரை விட்டு இறங்கி அந்த எருமை மாட்டு வாழை முடுக்கணும். இந்த வாழை முடுக்குனா ஒரு குலுங்கிட்டு படுத்துக்கும். அப்புறம் ரொம்ப அழுத்தி வாழை முடுக்கலாம், அப்படி எந்திரிச்சு ஒரு இடம் கொடுக்கும். பொம்மைக்கு கீ, எருமைக்கு வால், அதுபோல் சில பிள்ளைகளுக்கு அம்மா. பின்னாலேருந்து முடுக்கிக்கிட்டே இருப்பாங்க. ஏன் தானா செய்யணுங்கிறத கற்றுக் கொடுக்கணும். நம்ம எங்கள் பேச்சாளரில் ஒரு பேச்சாளர் கார் வாங்கினார், டிரைவர் போட்டார். ஏன் சார் டிரைவரை போட்டால் அவரை தானே சார் ஓட்ட விடணும்? பின்னால் உட்காந்து ஒரு உயிர் எடுப்பார். பிரேக் போடு அப்படிம்பார். வராம்பார் சைக்கிளில் வராம்பார். எங்களுக்காக கடுப்பு தாங்க. பின்னாடியே உட்காந்துருப்பான். எல்லாத்தையும் அவங்க சொல்லிட்டே வருவார் டிரைவருக்கு. ஒரு தடவை சார் அவன் டிரைவர் ஒரு காரியம் பண்ணார், நின்ற லாரியில் கொண்டு போய் அடிச்சார் சார். எனக்கு தெரிஞ்ச அந்த டிரைவர் தானா பண்ணது அந்த ஒரே வேலை தான் சார். நிற்கிற லாரியில் போய் இந்த காரை அடிச்சான் சார். அடிச்சுட்டு அவன் பின்பக்கம் திருந்தா, இவர் என்ன அப்படி பண்ணிட்டேன் அப்படின்னார். நீங்கள் ஒன்றும் சொல்லலையே சார்னா. அதான் கேட்டான், தூங்கிட்டீங்களா சார்? அவன் என்ன சொல்றான், நின்ன காரில் அடிக்காதேன்னு நீ ஏன் சொல்லலேன்னு கேட்குறான். நீ சொல்லியிருந்தா நான் அடிச்சிருக்க மாட்டேன்ல. அப்போ பாருங்க, இந்த கதை தான் பல பேர் புள்ள வளர்க்குற கதை. அவன் என்ன பண்ணணும், எத்தனை மணிக்கு எந்திரிக்கணும், எப்படி பண்ணணும், எல்லாம் நம்ம சொல்லிக்கிட்டு இருக்க முடியாது. நான் சொல்றது கொஞ்சம் கஷ்டமா இருக்கும். இதை மட்டும் சொல்லுங்களேன். சுயமாக சிந்திக்கிற இயல்பை பிள்ளைக்கு வளர்க்கணும். இந்த இடம் எப்படி, இந்த சூழ்நிலை எப்படி, நம்ம எப்படி நடந்துக்கணும், என்ன பேசணும், என்ன பேசக்கூடாது, நம்ம என்ன மாதிரி இந்த காரியத்தை பண்ணணும் அப்படிங்கிற உணர்வை பிள்ளைகிட்ட வளர்த்துக்கிட்டே வரணும். எங்க நீ இந்த ப்ராப்ளத்துக்கு ஒரு தீர்வு சொல்லு பார்ப்போம், இதை நீ எப்படி சால்வ் பண்ணுவே சொல்லு பார்ப்போம், நீ என்ன பண்ணுவே சொல்லு பார்ப்போம். நான் என் பேரண்ட்டை சில சமயம் பேசுவேன். இப்போது அவன் தான் வம்பு பண்ணுவான். டேய், என் பேத்தி, என் 2வது பொண்ணுக்கு பேத்தி, பெரிய மக மொழியாக எனக்கு பேரை சரி பேசுவேன். இப்போ நீ பண்ணின காரியத்துக்கு உன்னை அடி பின்னி எடுக்கணும் இல்லையா? இப்போ இப்படி வச்சுக்கோ, நீ தாத்தாவை ஆயிட்ட, நான் தான், என் பேத்தி பேர் வர்ஷினி, இப்போ நான் வர்ஷினின்னு வச்சுக்க, நீ தாத்தா ஆயிட்ட, நீ என்ன பண்ணுவே அவ சொல்லுவா, அடி பிச்சுடுவேன். அப்போ நான் இப்போ உன்னை அடிக்கலாம் இல்லை, கூடாது. ஏன் தெரியாமல் பண்ணிட்டேன். ஏய், இப்போ நீ என்ன சொன்ன, நீ தாத்தாவாக இருந்தால் நான் வர்ஷினியாக இருந்தால் அடிக்கலாம்னு சொன்னல, அப்போ நான் உன்னை இப்போ அடிக்கலாம் இல்லை அப்படின்னு அவளுக்கு கரெக்டாக எஜுகேட் பண்ணுவேன். அப்புறம் அது வேறு அடிக்கக்கூடிய தப்பு, ஆனால் இப்போ தாத்தா தப்பு பண்ணிட்டு, ஆனால் தாத்தா அடிக்கலை. இப்போ இந்த தப்பு என்ன விஷயத்தில் கொண்டு போய் முடியும்னு பாரு, எப்படி கொண்டு போய் நடக்கும்னு பாரு. எக்ஸ்பிளைன் பண்ணுறது ஒரு தடவை பண்ணிவிட்டு அதுக்கப்புறம் அவங்க யோசிக்க ஆரம்பிப்பாங்க. நீ சொல்லு, இதுக்கு எப்படி முடிவெடுக்கலாம் சொல்லு, இதை நீயே சொல்லு. அந்த திங்க் பண்ணுற பேட்டர்னை பிள்ளைகளுக்கு வளர்க்கணும். நான் அப்படி சொல்லட்டுமா,
ஏவா மக்கள் மூவா மருந்துன்னா எல்லாமே நாம சொல்லி அவங்க செய்யணும்னு சொல்லக்கூடாது. சில அம்மா என்ன பண்ணுவாங்க, பிள்ளைய வளர்த்து கல்யாணம் பண்ணி கொடுத்ததுக்கு அப்புறம் ஒரு நாள் ஒரு புலம்பல் ஆரம்பிப்பாங்க. அந்த அம்மா மாதிரி என்கிட்ட வருவாங்க கவுன்சிலிங்னு. என்ன சொல்லுவாங்க, சார் இப்பெல்லாம் என் பிள்ளை சார் நான் என்ன சொன்னாலும் கேட்க மாட்டேங்கிறான் சார். முன்னெல்லாம் நான் கிழிச்ச கோட்டை தாண்ட மாட்டான். நான் கேட்பேன், ஏன் கோடு போட்டீங்க? எதுக்கு ஒரு கோட்டை கிழிப்பானே அப்புறம் தாண்ட மாட்டான்னு கண்டுபிடிப்பானு. இல்லை நான் கிழிச்ச கோட்டை தாண்ட மாட்டேன் சார், எது செய்கிறதா இருந்தாலும் என்னை கேட்டு கேட்டு செய்வான் சார். அம்மா பச்சை சட்டை போடவா, அம்மா மஞ்சள் சட்டை போடவா, அம்மா நான் இதை பண்ணவான்னு கேட்குறான். இப்போ ஒருத்தி வந்தா பாருங்க, இப்போ எதுனாலும் அவ்வளோதான் அவன் கேட்குறான். ரொம்ப மாறி போயிட்டான் சார். நான் சொன்னேன், அவன் மாறவே இல்லை. அப்பவும் ஒருத்தி பேச்சை கேட்டான், இப்பவும் ஒருத்தி பேச்சை கேட்குறான். சொந்தமாக சிந்தினுங்கிற அறிவு அவனுக்கு அப்பவும் இல்லை இப்பவும் இல்லை. அதனால அவன் மாறவே இல்லை. சொன்னவதான் மாறிட்டாளே ஒழிய அவன் இன்னும் மாறவே இல்லை. கவனிச்சிங்களான்னு? இது நீங்கள் புரிஞ்சிக்க வேண்டிய விஷயம். நீங்கள் சொல்லி 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 தான் உங்கள் பிள்ளை வளருவாங்கன்னா நாளைக்கு பொண்டாட்டி சொல்லி 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 தான் அவன் கேட்பான். அவனா சிந்திக்கும்படி வளர்த்தாதான் நாளைக்கு அம்மாவை வீட்டை விட்டு வெளியே அனுப்ப மாட்டான். ஏன் அவன் சொன்னான்னு வச்சுங்க, உங்கள் அம்மாவை வீட்டை விட்டு அனுப்புனா இந்த வேலையை இங்கே வச்சுக்காது. அந்த அம்மா இதே வீட்டில் தான் இருப்பா. அந்த அம்மா வெளியே அனுப்புறதுக்கு நீ யாரு? எப்போ அவனா சொந்தமாக சிந்திச்சிருந்தா வருவான். அம்மா சொல்கிறத கேட்டிருந்தான்னா பொண்டாட்டி சொல்கிறத நீ கேட்பான். அதான் வித்தியாசம். ஸோ சொந்தமாக சிந்திக்கும்படி பிள்ளைய வளர்க்கணுமே ஒழிய நீங்கள் சொல்கிறத கேட்க முடியா பிள்ளைய வளர்க்கக்கூடாது. தானாக கண்டுபிடிக்கணும் எது சரி எது தவறு, எது செய்யணும் எது செய்யக்கூடாது, அவனாக கண்டுபிடிக்கணும். இப்படி பிள்ளை வளர்த்து பாருங்க, அதனுடைய வெற்றி வேற மாதிரி இருக்கும். இங்கே டீச்சர்ஸ் இருக்கீங்க, உங்களுக்காக ஒரே ஒரு வார்த்தை சொல்லிட்டு நான் முடிச்சிடுறேன். சாரி, ஐ எம் எக்ஸீடிங் மை லிமிட். டீச்சர்ஸுக்காக ஒரு வார்த்தை சொல்கிறேன். ஒரு பள்ளிக்கூடத்தினுடைய உண்மையான வெற்றி யார்கிட்ட இருக்குன்னு கேட்டால் டீச்சர்ஸ்கிட்ட தான் இருக்கு. ஏன்னா அது ஒரு ஆச்சரியமான விஷயம். டீச்சர்ஸினுடைய மேன்மை நினச்சி பார்க்க முடியாத ஒரு மேன்மை. நான் இன்னைக்கு இவ்வளோ தமிழ் பேசுகிறேன், மேடையாக பேசுகிறேன்னா யார் காரணம்? எனக்கு 6th பாடம் எடுத்த எங்கள் தமிழ் வாத்தியார் சிதம்பரம் சுவாமிநாதன் பேர். அவர் தமிழ் நடத்தின முறை தான் எனக்கு தமிழ் மேலே காதல் வந்ததுக்கே காரணம். அப்போ அப்படி ஒரு தமிழ் ஆசிரியர் தான். நான் இப்படி சொல்ல தப்பாக நினைக்காதீங்க. இந்த தமிழ் வளர்க்குறேன்னா வேற எப்படி வளர்க்க முடியாது. தமிழ் வாத்தியார் ஒழுங்காக பாடம் நடத்தினா எல்லா பிள்ளைகளுக்கும் தமிழ் மேலே ஒரு ஆசை வரும். அப்போ தமிழ் அழிக்கவே முடியாது, கண்டிப்பாக மனசில் தமிழ் நிற்கும். அது தமிழ் ஆசிரியர் கையில் தான் இருக்குது, தமிழ் வளர்க்குற முறை. சரி, அது அப்படியே இருக்கட்டும். ஆசிரியர்களுக்கு எவ்வளோ பெரிய மரியாதை இருக்குங்கிறதுக்கு நான் ஒரு சம்பவம் சொல்கிறேன். நான் மஸ்கட் போயிருந்தேன். போயிருந்த போது மஸ்கட்டோட மன்னர் நம்ம இந்திய ஜனாதிபதியாக அப்போ இருந்தவர் சங்கர் தயாள் சர்மா. இறங்குறாரு. இந்த மஸ்கட்டோட மன்னர் என்ன பண்ணாரு, பெரிய பண்பாளர் பாருங்க, அந்த விமானத்தில் படி ஏறி மேலே போனார். போய் சங்கர் தயாள் சர்மா கையை பிடிச்சி அந்த ஃப்ளைட்டில் அப்படி இறக்கி அழைச்சிக்கிட்டு வந்தார். இது கூடுதல் மரியாதை சார். எந்த வெளிநாட்டு தலைவரும் படி ஏறி மேலே போக மாட்டாங்க சார். இறங்கி வந்ததுக்கு அப்புறம் தான் கையை பிடிச்சி கூட்டிட்டு வருவாங்க, கை குலுக்குவாங்க. இவர் என்ன பண்ணார், படி ஏறி மேலே போய் சங்கர் தயாள் சர்மா பிடிச்சி கீழே அழைச்சிட்டு வந்தார். நம்பர் 1. காருக்கு வந்த உடனே என்ன பண்ணார், பின்பக்கத்து கார் கதவை அவர் திறந்து விட்டார். எந்த விஐபியும் இன்னொரு விஐபிக்கு கதவை திறந்து விட மாட்டாங்க. மஸ்கட்டோட மன்னர் கார் கதவை திறந்து விட்டாரு. சங்கர் தயாள் சர்மாவை உட்காருங்கன்னார். உட்காரு. நேரா முன்பக்கம் போனார். டிரைவர் ஓட்டுறதுக்கு நிப்பார் பாருங்க, அந்த டிரைவரை பார்த்து இப்படின்னார், நகருன்னு இப்படின்னார். அந்த டிரைவர் நகர்ந்துட்டான். சங்கர் தயாள் சர்மாவை பின்னாடி உட்காத்தி வச்சு மஸ்கட்டோட மன்னர் கார் ஓட்டிக்கிட்டு வந்தார். பத்திரிக்காரன் விடுவானா, நீ என்ன இந்திய ஜனாதிபதிக்கு ரொம்ப மரியாதை கொடுக்குற, ஏரோப்ளேனில் மேலே ஏறி போய் வரவேற்கிற, கார் கதவை திறந்து விடுற, நீயே அவரை பின்னாடி உட்காத்தி வச்சு முன்னாடி ஓட்டிக்கிட்டே டிரைவர் மாதிரி போற, என்ன அவருக்கு அவ்வளோ கூடுதல் மரியாதை இந்திய ஜனாதிபதிக்கு? அதுக்கு மஸ்கட் மன்னர் சொன்னார், அவர் இந்திய ஜனாதிபதி என்பதற்காக நான் இத்தனை மரியாதை தரவில்லை. பூனாவில் அவரிடத்தில் படித்த மாணவன் நான் என்பதால் என் ஆசிரியருக்கு தர வேண்டிய மரியாதையை தந்தேன். போதுமா? அப்போ ஒரு ஆசிரியருங்கிறது எவ்வளவு பெரிய விஷயம். மன்னராய் இருப்பதை விட, ஜனாதிபதியாய் இருப்பதை விட 4 பிள்ளைகளுக்கு ஆசிரியராக இருப்பது மிகச்சிறந்த பதவி. 4 பசங்களுக்கு வாத்தியாரா எவ்வளவு பெரிய கொடுப்பினர். இதை மட்டும் மனசுல வச்சுங்க. மாதா பிதா குரு தெய்வம்னு ஒரு ஆர்டர் வச்சா. இந்த டீச்சிங்கிறது என்ன ப்ரொஃபஷனா? டீச்சிங்கிறது தொழிலா? இல்லை டீச்சிங்கிறது சர்வீஸா? எதுவுமே கிடையாது. தொழில் இல்லை, பணி இல்லை, அது சர்வீஸ் இல்லை, பின்ன என்ன அது?
இந்தியன் கல்ச்சர் மாதா பிதா குரு தெய்வம்னு சொன்னோம். இப்போ நான் ஒரு கேள்வி கேட்குறேன், டீச்சிங் ப்ரொஃபஷன் சொன்னா, தொழில்னு சொன்னா, மாதா என்ன தொழில? மாதா பிதா குரு தானே வச்சோம், மாதா என்ன தொழில? இப்போ யாராவது ஒரு அம்மா சொல்வீங்களா, நான் என் பிள்ளைக்கு 10 ஆண்டுகளாக தாயாராக வேலை பார்த்து கொண்டிருக்கிறேன், 10 ஆண்டுகளாக நான் தாயாராக பணியாற்றி கொண்டிருக்கிறேன் சொல்வீங்களா? இல்லை ஒரு தகப்பன், நான் இவனுக்கு 12 ஆண்டுகளாக தகப்பனாக சேவை செய்து கொண்டிருக்கிறேன் சொல்வாங்க? இந்த வார்த்தையை கவனிங்க. எப்போ மாதாவும் பிதாவும் தொழில் இல்லையோ, சேவை இல்லையோ, அப்போ மாதா பிதா தொழில் இல்லை சேவை இல்லைன்னா குரு மட்டும் எப்படி தொழில்? நான் ஒரு புது வித்தியாசம் சொல்றேன். மாதா பிதா எப்படி புனிதமான உறவோ, அப்படி ஆசிரியர் என்பதும் ஒரு மாணவனுக்கு புனிதமான உறவு. இட் இஸ் எ ஹோலி ரிலேஷன்ஷிப். இட் இஸ் எ வண்டர்ஃபுல் ரிலேஷன்ஷிப். மாதா பிதா தாண்டி குரு என்பது ஒரு மாணவனுக்கு வாய்க்கிற புனிதமான உறவு. உங்க உறவு எப்ப கம்ப்ளீட் ஆகும் தெரியுமா? இந்த வார்த்தையோட முடிக்கிறேன். என் பையன் 10th படிக்கிறவன் ஃபெயில் ஆயிட்டா நான் அழுவேன், ஐயோ என் பிள்ளை ஃபெயில் ஆயிட்டானே, நான் அப்பா அழுவேன். ஐயோ ஃபெயில் ஆயிட்டானே அம்மா அழுவா. என்கிட்ட என் பிள்ளை ஃபெயில் ஆயிட்டா அப்பா அழற மாதிரி, என் பிள்ளை ஃபெயில் ஆயிட்டா அம்மா அழற மாதிரி, என்கிட்ட படிச்ச ஃபெயில் ஆயிடுச்சேன்னு வாத்தியார் அழுதாதான் கல்வி முழுமையடைந்தது என்று பொருள். ஒரு கல்வி எப்போ பரிபூர்ணம்னா, என்கிட்ட படிச்ச பையன் ஃபெயில் ஆயிட்டானே எப்படி ஃபெயில் ஆகலாம்? அதான் ஒரு ஆசிரியருடைய உறவு. அது இருக்குமானா அந்த பள்ளியினுடைய வெற்றியை உலகம் உள்ள வரைக்கும் யாரும் அசைக்க முடியாது. பெரிய கனவுகளோடு ரமேஷ் என்னுடைய நண்பர்களோடு பெரிய முயற்சியை தொடங்கியிருக்கிறார். இந்த பள்ளி ஒரு விஸ்வரூபம் எடுத்து வரணும். இந்த வீட்டா ஒரு மிகப்பெரிய விஸ்வரூபம் எடுத்து இந்த உலகத்தில் ஒரு சிறந்த இடத்தை அடையணும். இதே மண்ணிலிருந்து ஒரு அப்துல் கலாம் புறப்பட வேண்டும். இந்த மண்ணிலிருந்து எத்தனையோ விஞ்ஞானிகள், தொழிலதிபர்கள், இந்த உலகத்தை வாழ்விக்கக்கூடிய சிந்தனையாளர்கள், எழுத்தாளர்கள், கல்கி கிருஷ்ணமூர்த்தி போன்ற ஆற்றல் வாய்ந்த எழுத்தாளர்கள் இந்த மண்ணிலிருந்து புறப்பட வேண்டும். இது நிகழ வேண்டும் என்ற இந்த நல்ல நேரத்தில் வாழ்த்தி, நான் ஏதேனும் உங்கள் மனம் நோக பேசியிருந்தால் அது உங்கள் மீது உள்ள